வாங்க இன்றைக்கி நம்ம பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். அது லைட்டாக வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட் மோஸ்ட்லி முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு தாங்க போடுவாங்க. நம்ம வேணும்னா வேறு காய்கறியும் சேர்த்துக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், கொஞ்சம் பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் மீல் மேக்கரும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கடையில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய ஸ்பூன் தேங்காய், அது கூட ஒரு சின்ன ஸ்பூன் சோம்பு, 4, 5 முந்திரி பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது மீல் மேக்கர் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க காயை இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்து எடுத்தோன்னா சூப்பரான செமையான பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.